ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க எப்படி டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் திரிச்ச மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இடியாப்ப மாவு அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பால் கொழுக்கட்டைக்கு நல்லா தான் இருக்கும். நான் 1 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே சேம் அளவுக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டது. கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்தினதும் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கணும். மாவு நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி பதத்துக்கு விரவி வச்சுக்கோங்க. விரவுனதுக்கப்புறம் அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கொழுக்கட்டை முங்குகிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் வேணாலும் தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இந்த ஃபஸ்ட்லேயே வெந்நீரில் தான் நான் கொதிக்க போட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுனாலும் பண்ணிக்கோங்க. அந்த வெந்நீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கொழுக்கட்டை ஃபுல்லாத்தையும் நான் பிடிச்சு வச்சுருக்கேன். அதோட சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜாகரி ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜாகரியை கொஞ்சம் லைட்டாக அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும். அதில் ஏதாவது தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதனால் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக வேண்டி ஒரு 2 ஸ்பூன் நான் இந்த பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல ஜாகரி, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் தேங்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காவை சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இல்லை பவுட்ரு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது அது காமிக்கல. நீங்கள் அது போட்டுக்கோங்க சால்ட். அப்போ தான் நல்லா எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் சால்ட்டு கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக தேங்காய் பால் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பசும்பால் அந்த மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த தேங்காய் பால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.